சில மக்கள் சந்திக்கும் போது சில குறைகள் சொல்லுவாங்க, சில விஷயங்கள் அவங்களோட அங்கேயே குடியிருக்கிறதுனால சொல்லுவாங்க. அதை நம்ம பார்வைக்கு வரும். அது சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு கன்வே பண்ணும்போதோ, இல்லை மக்களோட குறைகளை டைரெக்டாக கொடுக்கும்போதோ, அது உடனே ஸ்டெப்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறதுக்கு முறையாகவும் ஈஸியாகவும் இருக்கும். சார், இந்த ரேஷன் கார்டு எவ்வளோ பெண்டிங் இருக்குது? ஏன்னா இன்னும் நிறைய பேர் இன்னும் அது எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம நடுவே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது எப்போ கொடுக்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? புதுசாக வேறு அப்ளை பண்ணணும்னு தயாராக இருக்கிறாங்க மக்கள். அதுக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கை இருக்குது? இல்லை, இதுக்கு நியூ ரேஷன் கார்டுக்கு ஒரு சிஸ்டம் ஆல்ரெடி அடாப்ட் பண்ணியிருக்கோம். அதை எப்பவுமே கண்டினியூ பண்ணுறோம். பிரிண்ட் ஆன கார்ட்ஸுக்கு வெகு விரைவில் கொடுக்கறது ஏற்பாடு பண்ணுவோம். இதில் 4 லட்சத்துக்கு மேலே பெண்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க சார். எவ்வளோ சார் ஆக்சுவலாக பெண்டிங் இருக்குது? இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கணக்கு ஆய்வு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பெண்டிங் ப்ராசஸ் இருக்குது. ஒரு 1 மந்த்துக்குள்ளே லிஸ்ட்டு தெரிஞ்ச உடனே அதை அந்த ஏரியாவில் ஏசி மூலமாகவோ இல்லை டிபார்ட்மெண்ட் மூலமாகவோ வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். இப்போதைக்கு எதுவும் இல்லை. அது டிமாண்ட் வரும்போது தகுந்த முகாம் இருக்கும். அப்படி இல்லை, எல்லா அப்ளிகேஷன்ஸும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுக்கலாம். அது டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ப்ராசஸ் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. சிறப்பு முகாமெல்லாம் டிமாண்ட் எப்படி இருக்கோ தகுந்த மாதிரி முகாம்கள் போட்டு பண்ணுவாங்க. இப்போ அதுக்கான தேவைகள் இல்லை. இல்லை, அது நீங்கள் அப்படி இல்லை. சம்மந்தப்பட்ட துறைகளை எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் உடனே குயிக்காக தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி 6 மாதம் பெண்டிங் பண்ணுறது. எல்லா ஒர்க்குக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்கும். டைம் லிமிட் எல்லா துறைகளையும் பண்ணுறாங்க. ரேஷன் கார்டு துறைகளையும் அந்த டைம் பீயிங்குள்ளே பண்ணுறாங்க. இப்போ ஆன்லைன் ஆகிடுச்சு எல்லாமே. 6 மாதம் சொல்ல முடியாது, அதெல்லாம் தவறான கருத்து. அது டைம் பீயிங்குள்ளே எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க, செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது இன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இனிமேல் வருங்காலங்களில் அந்த மாதிரி ஏற்பாடு அந்த மாதிரி இஷ்யூலாம் வராத அளவுக்கு துறைகளில் கவனம் செலுத்தி துரிதமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டெண்டர் ப்ராசஸுங்கிறது ஓப்பன் டெண்டர், எல்லோரும் கலந்துக்கலாம், எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் என்ன கைட்லைன்ஸ் இருக்கோ அதை எல்லா துறைகளும் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம துறைகளுக்கு ஒன்றா டெண்டருக்கு ஃபாலோஅப் பண்ணுவோம். சார், இந்த துறையை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டின்ற ஒரு நிறுவனத்தில் தான் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுத்துருந்தாங்க. அவங்க மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஏற்பட திமுக ஆட்சி காலத்தில் அவங்கள்டே தான் டெண்டர் இருக்கிறாங்க. இந்த முறை மாறுமா? புதியவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படுமான்றதான் கேள்வியாக. அதுதான் சிம்பிளாக நீங்களே சொல்லலாம். நீங்கள் ஒரு நிறுவனத்தை பேர் சொல்கிறீங்க, ஆனால் டெண்டருக்கு ஓப்பன் டெண்டர். இன்றைக்கி ஆன்லைனில் பார்த்தா கூட டெண்டர் பார்க்க முடியும். நீங்கள் நிறுவனங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கிறது சிம்பிள். ஆன்லைனில் போய் டெண்டர் டாக்குமெண்ட் பார்த்தாலே எந்த கம்பெனி கலந்துக்கிறாங்கன்னு தெரியும். சாம்பிள்ஸ் இருக்கும், ரேட் கோட்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஊழல் நிறுவனங்களோ நீங்கள் சொன்ன நிறுவனங்களோ அது இல்லை, பார்ட்டிசிபேஷன் இல்லை. எல்லாமே கடந்த பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோ எலிஜிபிள் டெண்டர் கம்பெனி மட்டும் தான் கலந்துக்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. நிறுவனம் கலந்துக்கிட்டா தானே. இதெல்லாம் நம்மளோட அனுமானம். நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் அனுமானத்துக்கு சொல்கிறோம். குற்றம் இருக்குன்னா அந்த இஷ்யூலி டெண்டர்லேயே போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு டெண்டர் எடுக்கும்போது அவங்க டெண்டர் எடுத்ததுக்கப்புறம் சப்ளை பண்ண முடியலன்னா அடுத்த சப்சிக்வெண்ட் டெண்டரில் கலந்துக்க முடியாது. ஒரு டெண்டருக்கு டாக்குமெண்ட் போடும்போது அந்த கம்பெனி எலிஜிபிள் இருந்தால் தான் டெண்டர் டாக்குமெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியும். இப்போ நீங்கள் குற்றச்சாட்டு இருக்குன்னா கலந்துக்கு டெண்டரில் வரவே முடியாது, ஃபண்டமெண்டலே குவாலிஃபை ஆக முடியாது. அதுதான் சொல்ல வரேன். அதாவது ஒரு டெண்டர் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி டெண்டர்லையோ அதுக்கு முன்னாடி சில டெண்டர் மூலமாகவோ கலந்துக்கும் போது குற்றச்சாட்டு இருக்குது, இல்லை முகாந்திரம் இருக்குது, இல்லை அந்த கம்பெனி மேலே ஏதாவது ஆக்டிவிட்டி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னா அவங்க டெண்டர் குவாலிஃபிகேஷன்லேயே வரமாட்டாங்க. ஸோ புகார் இருக்குன்னால அந்த டெண்டரோட பேசிக் குவாலிஃபிகேஷன் போன ஆட்சியிலையோ போன டெண்டர்லையோ முன்னாடி டெண்டர்லையோ டெண்டர் எடுத்தது பிறகு சப்ளை பண்ணலைன்னா கூட அவங்க டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதோட அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸு நம்மளோட ப்ராசஸ் இருக்குது. இல்லை, இது எப்படின்னா நம்ம எல்லா துறையும் மீட் பண்ணி பேசுகிறோம். பல ஆண்டு காலமாக பல ஆட்சிகள் நடைமுறைப்படுத்தும் போது தனித்தனி துறைகளாக ஹேண்டில் பண்ணாமல் தனி துறையாக பார்ப்பாங்க. இது மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான அரசு, மக்களுக்கான முதலமைச்சராக இருக்கும், மக்கள் அமைச்சர் இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் என்ன சர்வீஸ் தேவையோ, அது சுகாதாரத்துலேருந்து, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து, இபிஎல்லேருந்து, சமூக சேவைகள்லேருந்து, அம்மா உணவு எல்லாம் ஒரே இடத்துல ஒருமிச்சு இருக்கும்போது ஒருத்தருக்கு அறிமுகமானது மட்டுமல்ல, துறை சார்ந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி பண்ண முடியும்.
அதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங். ஒவ்வொருத்தரும் தன்னோட இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், என்ன ப்ரொப்போசல்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கலந்துரையாடும் போது விரிவான ஒரு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் விரிவான ஒரு கருத்து ஒற்றுமையாக இருக்குது. அதுதான் இந்த ஒரு 1.5 மணி நேரம் டிஸ்கஷன். எதுவுமே இல்லை, எல்லாமே மியூச்சுவலாக வெல்கம் பண்ணுறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மியூச்சுவலாக ஒரு அணுகுமுறையாக இருக்குது, ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக தான் இருக்குது. இந்த மேடலோ எந்த விதமான ஒரு தனித்தன்மையோ இல்லை. எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம எல்லோரும் சேர்ந்து மக்களுக்கு உண்டான சர்வீஸை பண்ணணும். எல்லாமே மக்கள் துறைகள் தான். இருக்கிற 9, 10, 15 துறைகளும் மக்களுக்கு செயலாற்றும் துறைகள் தான், மக்களுக்காக செயல்படும் துறைகள் தான் இருக்குது. காவல்துறையில் தான் எல்லா துறைகளுமே, நாட்டுடைய காவல்துறை மட்டும் இல்லை, நல்லா ரோல் பண்ணுறாங்க. நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. இங்கே ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக, எக்ஸாம்பிள் முதல்லலாம் ஒரு ஸ்ட்ரீட் வாய்ஸோ ஒரு தொகுதி வாய்ஸோ இருப்போம். இன்றைக்கி இருக்கிற ஒரு மாடிஃபிகேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ இங்கே இருக்கிற 7 வட்டங்கள் இருக்குது. நம்ம மயிலாப்பூர் தொகுதியில் 7 வட்டமும் பிரித்து அது தகுந்த மாதிரி செயல்முறைகளை ஒர்க் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம காவல்துறை பொறுத்த வரைக்கும் செயல்முறை நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி எங்களுக்கு எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் வரல. அதாவது ரேஷன் கடை எசென்சியல் கமாடிட்டி தவிர மீதி கமாடிட்டி எல்லாம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக கொடுக்குறோம். அவங்க தர்ற பொருட்களை மக்கள் விருப்பப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணலாம். பல கடைகளில் ஸ்டாக் இருக்கும், பல கடைகளில் மக்கள் தேவை இருந்தால் அதை டிமாண்ட் இருக்கும்போது சப்ளை இருக்கும். சார், நெல் கொள்முதல் ஈரப்பதளவு 17% இருக்குது. மத்திய அரசு வலியுறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? நான் கடந்த ஆட்சியில் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வலியுறுத்த போகிறோம்ட்டு. நான் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அது கொள்முதலுங்கிறது ஜூன் ஜூலை சீசன்லாம் வரும். அது அந்த பகுதிகளில் போய் ஆய்வு செஞ்சுட்டு அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்யும். குதிரை பேரத்தை மறைக்கிறதுக்கு தான் விவசாயிகள் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடப்பாடி இல்லை, இது வந்து மயிலாப்பூர் கான்ஸ்டியூன்சிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மீட்டிங். இங்கே என்ன மக்கள் குறைபாடுகள் இருக்குது, இங்கே என்ன மக்கள் தேவைகள் இருக்குது, இங்கே என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கும், எல்லாத்தையும் கலந்து பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு பண்ணிடுறாங்க. எனக்கு இதனால் மட்டும்தான் என்னால் கவனம் செலுத்தி இப்போ மீட்டிங் போட்டிருக்கோம். சரியா?